வணக்கம். இது இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். கம்பகா கொழும்பில் கோவிட் பரவல் தீவிரம். அரசாங்கம் அதிர்ச்சி தகவல். காணாமல் போனவர்களின் உறவினர்களின் போராட்டத்தால் கலவர பூபியானது மாவட்ட செயலக வளாகம். பஸ்ஸில் சமர்ப்பித்த புதிய சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றை நாட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. ஒரே நினைவு தூபியை அமைத்து விடுதலை புலிகளையும் நினைவு கூறலாம். ஜேவிபி ஆலோசனை. மொனராகலையில் கோர விபத்து. வயோதிப பெண் பலி. 6 பேர் காயம். தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை ஏலம் விடுவதை தடுக்க வேண்டும். மோடிக்கு ஸ்டாலின் கடிதம். சுகாதார ஊழியர்களின் போராட்டத்தால் கொழும்பு நகர மண்டப பகுதியில் கடும் வாகன நெரிசல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு வலியுறுத்தி துண்டு பிரசுரம் விநியோகம். எமது நாடு ஏற்கனவே மிக மோசமான நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்ற தற்போதைய சூழ்நிலையில் பொருட்கள் சேவைகள் மீதான வரி விதிப்பு தொடர்பில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற புதிய சட்டமூலமானது மிக மோசமான ஊழல் மோசடிகளுக்கும் நிதி நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இச்சட்டமூலத்தின் ஊடாக நிதியமைச்சர் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வரிச்சலுகைகளை வழங்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஆகவே பொது நிதியை நிர்வகிக்கும் அதிகாரத்தை கொண்ட பாராளுமன்றத்தை புறக்கணிக்கும் வகையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பிற்கு முற்றிலும் முரணான இச்சட்டமூலத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிடும் அனைத்து தரப்பினருக்கும் நாம் ஆதரவளிக்கும் அதேவேளை இதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியமையினால் வவுனியா மாவட்ட செயலக வளாகத்தில் பதற்றமான நிலை ஏற்பட்டிருந்ததுடன் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீதியமைச்சின் ஏற்பாட்டில் நீதிக்கான அணுகல் எனும் துணைப்பொருளில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடமாடும் சேவைகள் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதில் காணாமல் போனவர்களது உறவினர்கள் தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற உள்ளதால் அவர்களது உறவுகளையும் சமூகம் தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்து வவுனியா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் நிகழ்வு இடம்பெறுகின்ற வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்நுழைய முற்பட்டனர். எனினும் போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுடன் குழப்ப நிலையும் ஏற்பட்டது. எமது உறவுகள் காணாமல் போகவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டார்கள். எமக்கு இழப்பீடும் மரண சான்றிதழும் தேவையில்லை. அதனை மாத்திரம் அவர்களிடம் கூறிவிட்டு வருவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்த போதும் அதனை பொருட்படுத்தாத போலீசார் அவர்களுடன் முரண்பட்டதால் குறித்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது. பல மணி நேரங்களுக்கு பின்னர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கும் அது தொடர்பான விசாரணைகளுக்காக வந்திருந்த அதிகாரிகளுக்கிடையில் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. இதன்போது இந்த அரசாங்கமே எமது உறவுகளை காணாமல் ஆக்கியது. அவர்களிடமிருந்து எமக்கான நீதி எவ்வாறு கிடைக்கும்? இதுவரை அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்களுக்கும் விசாரணைகளுக்கும் என்ன நடந்தது என்று கேள்வியை எழுப்பியதுடன் மரண சான்றிதழையும் இழப்பீட்டையும் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதிபட கூறினர். இதேவேளை குறித்த பகுதியில் கடமையில் நின்றிருந்த ஆண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பெண் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தி தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். போலீசாரின் இச்செயற்பாட்டுக்கு அங்கிருந்த பலரும் தமது அதிருப்தியை வெளியிட்டனர். வடக்கில் யுத்த காலகட்டத்தில் காணாமல் போனவர்கள் யார் என்பது முக்கியமல்ல. காணாமல் ஆக்கப்பட்ட நபர்கள் விடுதலை புலிகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்களின் குடும்பத்தினருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். எனினும் வடக்கில் காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் பலர் குறித்து எம்மிடத்தில் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வழங்கப்பட்டுள்ள சாட்சியங்களை பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சினைகளை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று தொடக்கம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரையில் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள நடமாடும் நீதிக்கான அணுகல் சேவை வேலை திட்டம் தொடர்பில் நீதியமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் கம்பஹா மாவட்டத்தில் கோவிட் வைரஸின் பரவல் வெகுவாக அதிகரித்துள்ளதாக
ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்ஷினி பெர்னாண்டே புள்ளே தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கடுத்த இடத்தில் கொழும்பு மாவட்டம் காணப்படுவதாக தெரிவித்த அவர் கொரோனாவிலிருந்து திரிபடைந்த ஒமிக்ரோன் வைரஸினாலேயே பரவல் தீவிரமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அறிகுறிகள் இல்லாமல் நோயை ஏற்படுத்துதலை ஒமிக்ரோனின் தனித்தன்மையாக கொள்ளப்படினும் அவ்வாறு அறிகுறிகள் தென்படாவிட்டாலும் தொற்றுக்குள்ளானவர்களுக்கோ அல்லது பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ உயிராபத்தும் ஏற்படலாம். நாடு பழமை நிலைமைக்கு திரும்பியதே வைரஸ் பரவல் அதிகரிப்பிற்கு காரணமாகும். இதேவேளை வைத்தியசாலைகளில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை 110% ஆக்சிஜன் தேவைப்படுவோர் 108% அதிகரித்துள்ளது. மேலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமையும் பரவலை அதிகரிக்கின்றது. தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை பேணுதல் போன்ற சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு பொதுமக்களிடம் கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் தந்தையின் பணத்தை திருடி தனது பிறந்த நாளுக்கு பாடசாலை நண்பர்களுக்கு மதுபான விருந்து வைத்த 17 வயது மாணவனை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். தனது ஏடிஎம் அட்டையிலிருந்து 60,000 ரூபாய் பணத்தை தனக்கு தெரியாமலே யாரோ எடுத்து விட்டார்கள் என பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த முறைப்பாட்டை விசாரித்த போதே குறித்த மாணவன் சிக்கியுள்ளார். தந்தையின் ஏடிஎம் அட்டையை திருடி பணத்தை எடுத்த பின்னர் தந்தையின் தொலைபேசிக்கு வரும் பணம் எடுத்ததற்கான அலர்ட் மெசேஜையும் தந்திரமாக மகன் அளித்துள்ளார். இந்நிலையில் வங்கியில் பணம் எடுக்க சென்ற போது 60,000 ரூபாய் பணம் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக வங்கி தானியக்க பண இயந்திரத்தில் வரும் பற்றுச்சீட்டில் இருந்து அறிந்துள்ளார். இதனையடுத்து வங்கியில் பணம் எடுத்தால் தனது தொலைபேசிக்கு அலர்ட் வருமே என நினைத்து தொலைபேசியை பரிசோதித்த போது அவ்வாறான அலர்ட் இருக்கவில்லை. இது குறித்து வங்கியுடன் தொடர்பு கொண்ட குறித்த நபர் தனது பணம் காணாமல் போனது தொடர்பாக முறையிட்டுள்ளார். வங்கியின் அறிவுறுத்தலுக்கு இணங்க போலீசாரிடமும் முறையிட்டு ஓரிரு வாரங்கள் கழித்த நிலையில் போலீசாரின் தீவிர விசாரணையில் தந்தையின் பணத்தை மகனே களவாடியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஒரு நினைவு தூபியை அமைத்து அதனூடாக யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவத்தினரை மாத்திரமன்றி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களையும் நினைவு கூற முடியும் என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் குழு உறுப்பினருமான சுனில் கந்தனத்தி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களின் நம்பிக்கையை முதலில் வெல்ல வேண்டும். எனினும் தற்போதைய கோட்டபய மஹிந்த அரசாங்கத்திற்கு அதனை செய்ய முடியாமல் போயுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் என வேறுபாடு எம்மிடம் கிடையாது. அப்படியான வேறுபாடு தவறானது. அவர்கள் வாழும் பிரதேசங்களுக்கு அமைய அவர்கள் மாறுபடலாம். அவர்கள் சிறுபான்மையினர் என அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாங்கள் அவர்களை அப்படி அழைக்க மாட்டோம். எங்களிடம் அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. சிறுபான்மையினர் என அந்த மக்களை அழைப்பார்கள் எனில் பெரும்பான்மையினராக இருக்க வேண்டும். ஆகவே அங்குதான் முதலில் வேறுபாடு உருவாகின்றது. ஆகவே அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் மக்கள். அவர்கள் அனைவரும் இலங்கையர்கள். அரசமைப்பில் ஒரு பிள்ளை உள்ளது. சிங்கள மொழி அரச கரும மொழியாகும். தமிழ் மொழியும் அரச கருவ மொழி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியல்ல, இரண்டுமே அரசு மொழியாகும். 1978 எமது கொள்கை பிரகடனத்தில் நாம் சிங்களம் தமிழ் அரச மொழிகளாகும் என்றுதான் குறிப்பிடுகின்றோம். அரசமைப்பில் காணப்படும் தமிழ் மொழியும் அரச மொழியாகும் என்பதை மாற்ற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமச்சந்திர ஏபா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தில் இனி மனசாட்சிப்படி செயல்பட முடியாது என்பதால் இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறினார். மேலும் குறித்த ராஜினாமா கடிதம் பிப்ரவரி 24 விவசாய அமைச்சருக்கு அனுப்பப்பட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முனராகலே தனமல்விளை பகுதியில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற விபத்தில் வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தனமல்விளை போலீசார் தெரிவித்துள்ளனர். வேன் ஒன்றும் தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் மொனராகலை தனமல்விளை பகுதியின் கித்துல் கோட்டை என்ற இடத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ரஞ்சனி வீரசிங்க என்ற 65 வயதுடைய பெண்ணை உயிரிழந்தார். இதனையடுத்து படுகாயமடைந்த 6 பேரும் தனமல்விளை அரசினர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் வேன் ஒன்றில் மிந்தனியவில் இடம்பெற்ற மரணக்கிரியை ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் மீண்டும் வீடு திரும்புகையிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் கணவரே வேனை செலுத்தியுள்ளார் என்றும் இவர்களது 2 மகள்கள் மற்றும் 3 பேரப்பிள்ளைகள் ஆகியோரை மரணக்கிரிகைகளில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பாக தனியார் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தனமல்விளை போலீசார் விபத்து குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்குமாறும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வித நிபந்தனைகளும் இன்று நாட்சம்பளமாக 1000 ரூபாவை வழங்குமாறும் வலியுறுத்தி ஹட்டன் நகரில் இன்று துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது.
வெளியிடப்பட்டது. ஜேவிபியின் பெருந்தோட்ட துறைசார் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டிலேயே இதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் பிரேமரத்ன, உப செயலாளர் செல்வி ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் வாழ்வதற்கு வழிவிடு எனும் தலைப்பின் கீழ் மக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. அரிசி, தேங்காய், பால்மா உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உச்சம் தொட்டுள்ளன. இதனால் மக்களுக்கு வாழ்க்கை சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசின் முறையற்ற உரக் கொள்கையால் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மறுபுறத்தில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பால் எல்லா பொருட்களின் விலைகளும் அதிகரித்து செல்கின்றன. எனவே பொருட்களின் விலைகளை குறைத்து பெருந்தோட்ட மக்களுக்கு உரிய வகையில் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து வாழ்வதற்கு வழிவிடு என துண்டு பிரசுரம் ஊடாக ஆட்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தில் உத்தியோகத்தர்களை நிரந்தர நிலையில் அபிவிருத்தி செய்வது, அதில் இடமாற்ற கோரிக்கையில் எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் மாகாண ஆளுநரிடம் இல்லை என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் இன்று காலை இடம்பெற்ற நிரந்தர அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் வைபவத்தின் போதே இவ்வாறு தெரிவித்தார். இன்று 2000 பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படவிருந்த போதிலும் உடல்நலக் குறைவு காரணமாக அந்த பட்டதாரிகள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 600 பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. ஏனைய 1400 பட்டதாரிகளுக்கான நியமன கடிதங்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பது மேலும் தாமதமாகும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஜனவரி 30 முன்னர் இப்பணிகளை தொடங்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் KDR வோல்கா தெரிவித்தார். கச்சா எண்ணெய் கொள்வனவுக்கான அமெரிக்க டாலர் தட்டுப்பாடு காரணமாக ஜனவரி 3 முதல் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இது நாளை முதல் மீண்டும் இயங்கும் என முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இலங்கைக்கு வரும் கச்சா எண்ணெயில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை மீள தொடங்க முடியவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசாங்கம் கைப்பற்றிய படகுகளை ஏலம் விடுவதை தடுத்து நிறுத்தவும், தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்தவும் மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் குறித்து இன்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ள ஸ்டாலின், தமிழக மீனவர்களிடம் இருந்து இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட 105 மீன்பிடி படகுகளை ஏலம் விடுவது குறித்தும், ஜனவரி 23 இலங்கை நாட்டினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது குறித்தும் கேள்வி எழுப்பியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கடிதத்தில் இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 105 மீன்பிடி படகுகளை மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை எதிர்வரும் 7 முதல் 11 வரை ஏலத்தில் விடுவதற்கு முயற்சி செய்வதாக வந்துள்ள செய்தி கவலையையும் வேதனையையும் அளிக்கின்றது. இந்திய இலங்கை கூட்டு பணிக்குழுவானது மீன்பிடித்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடக்கவிருக்கும் சூழ்நிலையில் இந்த ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு துரதிருஷ்டவசமானது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இப்பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண முன்வந்துள்ள தமிழக மீனவர்கள் மத்தியில் இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை அதிர்ச்சியையும் அவநம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வங்கிக் கணக்கிலிருந்து பல மில்லியன் ரூபாய்களை மோசடி செய்த பிரதமரின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய உதித லொக்கு பண்டார பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த வருடம் பிரதமரின் தனிப்பட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட குறித்த நபரை இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலப்பகுதியிலேயே அவரின் தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்டார் என்றும், அதன்போது அரசு வங்கியில் உள்ள பிரதமரின் வங்கிக் கணக்கிற்கான ATM கார்டு அவரிடம் வழங்கப்பட்டிருந்தது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் குறித்த ATM கார்டினை பயன்படுத்திய பிரதமரின் வங்கிக் கணக்கில் அவர் மோசடி செய்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.